இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான கிரில்டு சிக்கன் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து இன்னைக்கு நம்ம தாய் ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இங்கே லெமன் கிராஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தண்டு முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்டு போடுங்க. இல்லை உங்ககிட்ட அதோடைய வேர் இருந்துச்சுன்னா அதை போடுங்க, அதோட ஃப்ளேவர் இன்னும் பிரமாதமாக இருக்கும். காரம் இல்லாத சிகப்பு மிளகாய் விதையோட 2 பீஸ் போட்டிருக்கேன். நிறைய வெள்ளை பூண்டு, ஒயிட் பெப்பர், அது கூட சோயா சாஸ், நான் லைட் சோயா சாஸ் யூஸ் பண்ணுறேன், அண்ட் தாய் ஃபிஷ் சாஸ். இது ஏஷியன் சூப்பர் மார்க்கெட்ஸில் உங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் ரெசிபியிலேருந்து விட்டுடலாம். ஆர் உங்களுக்கு இதோட ஃப்ளேவர் பிடிக்காதுன்னு தோணுச்சுனாலும் நீங்கள் விட்டுடலாம். இதை தவிர ஒரு பாதி எலுமிச்சம்பழம், கொஞ்சம் துருவின வெல்லம், தேவையான அளவுக்கு உப்பு. சிக்கன் நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது போன்லெஸ் சிக்கன் பிரெஸ்ட், ஃபிலே மாதிரி நீளமாக வெட்டி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான பேஸ்ட்டை ரெடி பண்ணலாம். இன்னைக்கு நான் மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். உங்ககிட்ட உரல் இருந்துச்சுன்னா அதில் நல்லா இடித்து சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் மிளகாய், 2 மிளகாய், பூண்டு, லெமன் கிராஸ், கொத்தமல்லி. இதை கொஞ்சம் திப்பியாக அரைச்சி எடுக்க போகிறேன். ரொம்ப மைய அரைக்க தேவையில்லை, பேஸ்ட் மாதிரி நமக்கு வேண்டாம். தண்ணி வந்து தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஊற்றுங்க. உங்களுக்கு இது திக்காக தான் தேவைப்படும். ஸோ நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். திப்பியாக அரைச்சிருக்கோம். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்கான ஸ்மெல் வருது. லெமன் கிராஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃப்ரெஷ் ஹர்பல் ஸ்மெல் வருது. பாருங்க எவ்வளோ வைப்ரண்டான கலராக இருக்கு. இதோட வாசமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ் அண்ட் ஒரு ஹர்பல் ஸ்மெல் எல்லாம் கலந்து ரொம்ப ஆப்படைசிங்காக இருக்கு. இப்போ நம்ம மற்ற தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் லைட் சோயா சாஸ், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன். ஃபிஷ் சாஸ் கொஞ்சம் தான் போடுறேன், ஒரு சின்ன ஸ்பிளாஷ் அளவு போட்டிருக்கேன். இதில் ஒயிட் பெப்பர் போட்டுக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை அதோட ஜூஸ் போட போகிறோம். இதோட கொஞ்சமாக வெல்லம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்களேன் அதோட கலர் மாதிரி இருந்துச்சு நம்ம சோயா சாஸ் ஊற்றுனது. ஓகே, இதில் நான் இப்போ ஒரு 650 கிராம்ஸ் சிக்கன் பிரெஸ்ட் ஃபிலே மாதிரி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் போன்லெஸ் பீசஸ் இந்த மாதிரி தின்னாக வெட்டியிருக்கோம். நம்ம ரெடி பண்ணியிருக்க மசாலாவை ஃபுல்லாக இதில் போடுறோம். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி ஃபுல்லாக மேரினேட் பண்ணிக்கோங்க. எல்லா பீசஸ்லையும் படும். இதே மாதிரி நீங்கள் கட் பண்ண பக்கமும்
எல்லாம் நல்லா படணும். இங்கே பாருங்கள், நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. சிக்கனில் 2 பக்கமும் நல்லா கோட் ஆகுற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு அது ஒட்டாத மாதிரி தோணலாம், பட் நமக்கு வந்து அதில் இருக்க எசன்ஸ் வந்து நல்லா இது சிக்கனில் மேரினேட் ஆகும். இந்த மசாலா சேர்த்து தான் நம்ம பேன் ஃப்ரை பண்ண போகிறோம். அப்புறமா இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் அந்த மாதிரி எதுவுமே போடலை. இது வந்து உங்களுக்கு சிக்கனோட ஒட்டி இருக்காது. அந்த ஜூஸஸில் இப்போ அது மேரினேட் ஆக போகுது. முடிஞ்ச அளவுக்கு இந்த பேஸ்ட்டை நீங்கள் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி மேரினேட் பண்ணுங்கள். மினிமம் 1 hour பண்ணணும். ஆனால் நாங்கள் இப்போ மத்தியானம் இதை நான் ரெடி பண்ணுறேன். நைட்டு தான் சாப்பிட போகிறோம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 hours இதை நான் ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ண போகிறேன். மேரினேட் பண்ண சிக்கனை ஃப்ரை பண்ண போகிறோம். நான் ஒரு அயன் பேன் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்கன்னா எண்ணெய் நீங்கள் தாராளமாக கம்மி பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ண சிக்கன் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி உங்களுக்கு அடியில் தேங்கின மாதிரி இருக்கும். அது பரவாயில்ல, நம்ம ட்ரையாக எடுத்து இப்போ ஒவ்வொரு லேயராக போகுது. கொஞ்சம் பேன் மீடியம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி சாக்கிடுவேன். இப்போ நான் ஒரு மீடியம் ஃப்ளேமில் இந்த 2 பீஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு பாட்டம் நல்லா ப்ரில் ஆகி வரும். அதே மாதிரி டாப்ல கொஞ்சம் கலர் மாறும். இதுக்கு ரஃப்லி உங்களுக்கு 2 to 3 நிமிஷம் அந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட போகிறோம். ஓகே, இப்போ திருப்பி போட போகிறேன். மேலே எப்படி ஒரு கோஃபி மேலே வருது போடலாம்.